பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விசஸ் ஃப்ரீ ஃபயர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாண்டுருப்பீங்க தெரியாது. பட் விளையாண்டுருந்தா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் எப்படி சொல்கிறது ரொம்ப பிடிச்ச கேமாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏன்னா புது புது கேம் வரும்போது நம்மளுக்கு இந்த கேம் பழச மறந்துடுவோம்ல. புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னா பழைய ஃப்ரெண்டை மறக்கணும்ல. அதே மாதிரி தான் எதுவுமே மறந்துட்டோம் இந்த கேமை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் அப்படிங்கும்போது சூப்பர் செல் தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் எந்தெந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க அப்படிங்கும்போது iOS-க்கு தான் இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஃபர்ஸ்ட்டாக வந்தது. 2013 iOS-க்கு லான்ச் பண்ணாங்க. 2013 ஆகஸ்ட் 2 அப்படிங்கும்போது லான்ச் பண்றாங்க iOS-க்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் அதிகமா கொடுக்க ஆண்ட்ராய்டுக்கு லான்ச் பண்ணாங்க. ஆண்ட்ராய்டுக்கு எப்பன்னா அக்டோபர் 7, 2013 லான்ச் பண்றாங்க. டவுன்லோட் அப்படிங்கும்போது 500+ மில்லியன் டவுன்லோட்ஸ் இருக்கு. 500 மில்லியன் பிளஸ் டவுன்லோட்ஸ் இருக்கு. பயங்கரமானதுதான். 4.5 ரேட்டிங் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா வர புதுசுல அதோட MB அப்படிங்கும்போது 50 MB விட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 151 MB இருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த கேம் எல்லாம் விளையாடுற ஃபீல் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் ஃபீலிங். ஏன்னா நான் கிரிக்கெட் விளையாட போவேன். கிரிக்கெட் விளையாட போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்து வார் அட்டாக் பண்றா இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இவனுக்கு என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க, வாரில் அட்டாக் பண்ண அதை அட்டாக் பண்ணுன்னு அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் என் ஃப்ரெண்டு விக்கி விளையாட்டு இருப்பான். அப்போ போய் நான் கேட்பேன், என்னடா இது விளையாட்டு, இது எப்படிடா விளையாடுறது அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், இந்த மாதிரி தாண்டா இதெல்லாம் விளையாடணும் அப்படின்னு. நான் அப்போ ஒரு லாவா ஃபோன் வச்சிருந்தேன். இங்கதான் அந்த ஃபோன் கிடக்கு இங்கே வச்சு. நான் அந்த லாவா ஃபோன் வச்சிருந்தேன். அந்த லாவா ஃபோன்ல பாத்தீங்கன்னா 512 MB 512 MB தான் ரேம். அதுல போட்டு நான் ஏற்றும் போது டவுன்லோட் ஆச்சு. பட் இந்த டவுன்லோட் ஆயிட்டு உள்ள போக முடியல, உள்ள போகல. அது ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னடா இது எல்லாரும் விளையாடுறாங்க, நம்மளால விளையாட முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டமா போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 மந்த் போச்சுன்னு நினைக்கிறேன். 4 மந்த் போனதுக்கு அப்புறம் மைக்ரோமேக்ஸ் கேன்வாஸ் எக்ஸ்பிரஸ் 2 அப்படிங்கிற ஒரு போனை வாங்கினேன். அது பாத்தீங்கன்னா 1 GB ரேம். 1 GB ரேமுக்கு வாங்கிட்டு அந்த கேமை இன்ஸ்டால் பண்ணோன்னே ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்க. அது வேற லெவல் ஃபீலு. அதெல்லாம் எப்படி சொல்றது, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கிடைச்சது. அந்த கேமை ஏற்றிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அவள் எல்லா டிப்ஸ் எல்லாம் சொன்னான், இந்த மாதிரி தான் விளையாடணும், இப்படி தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் சொன்னான். அதுக்கப்புறம் அதை ஏற்றி நான் ஜாலியாக விளையாண்டு ஒரு 9வது டவுனர் மட்டும் போனேன். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது தான் நம்மளை 2வதாக பார்க்குற கேமு ஃப்ரீ ஃபயர் வந்துட்டாங்களே. ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா எனக்கு யார் ஃபர்ஸ்ட்டாக பழகி விட்டாங்க அப்படிங்கும்போது ஃப்ரீ ஃபயர் ஆனந்தனான்னு ஒரு அண்ணா இருக்காரு. அந்த அண்ணா தான் ஃப்ரீ ஃபயர்னு எல்லாம் கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. எனக்கு அப்போ எப்படி சொல்றது, அது மேலே இன்ட்ரெஸ்டே இருக்காது. இதெல்லாம் எதுக்குப்பா விளையாண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ 1 GB தானே ரேம் நம்மளுக்கு. அது ஏற்றினாலும் இதாகாது. ஏன்னா 300 MB அப்படிங்கும்போது ஏற்றினாலும் அது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி விட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக எல்லாம் விளையாடுறத பார்த்துட்டு நானும் சரி டெவலப் ஆகலாம் அப்படின்ட்டு எடுத்து விளையாட ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா அது எந்த மொபைலில் விளையாட ஆரம்பித்தேன் அப்படிங்கும்போது யுரேக்கான்னு நினைக்கிறேன். யுரேக்கா அந்த மொபைலில் விளையாட ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் தடவை யுரேக்காவில் விளையாடும் போது செம ஃபீல். எப்படி சொல்றது, பாட்டெல்லாம் வருவானுங்கல்ல, பாட்டெல்லாம் கொண்டுட்டு நான் எப்படி நானும் பிளேயர் தான்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 50வது லெவல் போகத்தான் தெரிஞ்சது, ஐயோ இவ்வளவு கஷ்டமா கேம் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ ஃப்ரீ ஃபயர் பத்தி சொல்லணும்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ரீ ஃபயர் பாத்தீங்கன்னா ஒரு TripleOne.Studio கேமு. பயங்கரமான ஒரு டெவலப்பர்ஸ் தான் இருங்க. பப்ளிஷர் பாத்தீங்கன்னா கரினா தான் பப்ளிஷ் பண்ணாங்க. இது ஆண்ட்ராய்டுக்கு அவைலபிளா இருக்கு, iOS-க்கு அவைலபிளா இருக்கு. என்னதான் அவைலபிள் இத்தனை கொடுத்தாலும் கூட கரினால பாத்தீங்கன்னா பக்ஸ் நிறைய இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. கரினால இப்போ ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, 2 பக் எக்ஸ்ட்ரா வந்துடும். அது ஒண்ணுதான் ஒரு பிரச்சனை. அப்புறம் இதை ரிலீஸ் பண்ணது பாத்தீங்கன்னா 30 செப்டம்பர் 2017 ரிலீஸ் பண்ணாங்க. 3 நாள் ஆனிவர்சரி வருதுன்னு நினைக்கிறேன். பட் பாத்துக்கலாம். பீட்டா வெர்ஷன்ல ஆண்ட்ராய்டுக்கு ரிலீஸ் பண்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிராபிக்ஸோ எதுவுமே கிடையாது அந்த கேம்ல. பட் ஓரளவுக்கு மீடியமா இருந்தது. அப்போ டவுன்லோடும் அதிகமா போகல. ஏன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பாத்தீங்கன்னா அங்க 500 மில்லியன் பிளஸ் டவுன்லோட்ஸ் வச்சிருக்கும் போது இங்க பாத்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் கம்மியா தான் போயிட்டு இருந்துச்சு. போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு டவுன்லோட்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அப்டேட்ஸ் கொடுத்து நிறைய பேர் கேமிங் ஆட ஆரம்பிச்சோன்னே இவங்களுக்கு டவுன்லோட்ஸ் அதிகமாயிடுச்சு. ஏன்னா இவங்களும் 500 மில்லியன் பிளஸ் வச்சிருக்காங்க. என்னதான் இவங்க கரீனா 500 மில்லியன் பிளஸ் வச்சிருந்தா கூட அப்ப வந்த கேம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பாத்தீங்கன்னா அப்பவே அவங்க ஒரு பயங்கரமானது.
ஏன்னா சர்வர் அவங்க மெயின்டைன் பண்றதாகட்டும் அந்த அளவுக்கு 2013ங்கும் போது அந்த அளவுக்கு சர்வர் எதுவுமே எப்படி சொல்றது அதிகமான டெக்னாலஜி நம்ம கிட்ட இல்ல. 2013ல 4G கூட வரல. 4G 2016 தான் வந்தது. அப்போவே அவங்க சர்வரை ஓரளவுக்கு மெயின்டைனா வச்சுட்டு இருந்திருக்காங்க. இன்னும் வச்சுட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம தான் அதெல்லாம் மறந்துடுவோமே. புதுசு வந்தா பழச மறந்துட்டு போயிட்டே இருப்போமே. அதேதான் இங்க என்னதான் கொடுத்திருந்தாலும் நம்ம அவங்கள விட்டுட்டோம். கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அப்படிங்கிற கேமை யார் யார் விளையாடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, பாக்குறேன். அதை விட்டோன்னே எப்படி இருக்குன்னா இப்போ புதுசு வந்தா பழச விட்டுறோம் அப்படிங்கிறது சொன்னேன். இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஏடா கேம் விளையாடலாம் செத்துருவியாடா அப்படின்னா அது இல்ல. எப்படி சொல்றது, நம்ம இந்த விஷயம் மட்டும் இல்ல, கேம் மட்டும் இல்ல, இப்போ ஃப்ரீ ஃபயரு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் கேம் மட்டும் இல்ல, ஒரு ரியல் லைஃப்ல கூட நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வருது அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிரச்சனை வருது, புது பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படிங்கும் போது அடுத்த பிரச்சனை வரும்போது இந்த பழைய பிரச்சனையை மறந்துடுவோம். அது ஒண்ணுதான். அதே மாதிரிதான் புதுசா ஏதாச்சும் வரும்போது பழச மறந்துடுவோம். இதை மட்டும் பண்ணாம இருங்க. கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் வேணா டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பாருங்க. கரீனா மேபி அப்டேட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லபடியா கொடுத்து தொலைங்கடா. டே ஏன்டா இப்படி உயிரை வாங்குறீங்க? டெய்லி ஒரு பக்க போட்டுவிட்டு அப்டேட்டை கொடுத்து எங்களை 3 மணி மட்டும் தலைவலிக்க வச்சிடுறானுங்கப்பா. 3 மணி மட்டும் நாங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்காந்துட்டு அந்த வாட்ஸ்அப்ல போய் டெக்ஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதா இருக்கு. நல்லபடியா கொடுத்து தொலைங்கடா டே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.